சரி, குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்து, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து வேலை போயிடுது. அந்த ரோசி வந்து இவங்க லவ் பண்றாங்க. அந்த லவ் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. புது ஒய்ஃப வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும், நாம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வணக்கம். நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு மிடில் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ, அதாவது மாத தவணை. அதாவது ஒவ்வொரு மிடில் கிளாஸும் இன்னைக்கு மேக்ஸிமம் அந்த இஎம்ஐன்ற விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி. ஒவ்வொரு மாசமும் வந்து நாம வந்து கடந்து போறதுக்குள்ள, இந்த இஎம்ஐ கடந்து போறதுக்குள்ள போதுண்டா சாமின்னு இருக்கும். இந்த இஎம்ஐ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துது. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அப்படின்னா, உடனே வந்து அது ஆசைய தூண்டக்கூடிய விஷயம் தான் இந்த இஎம்ஐ. நீங்க எந்த ஒரு வெளியில வந்து வீட்ட விட்டு கால வச்சு வெளியில போனீங்க அப்படின்னா கூட, சாதாரணமா ரோட்ல பார்த்தா கூட நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வெறும் 5,00,000 தான் மாசம் இஎம்ஐ இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு வாகனங்களுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ வந்து இப்ப வந்து இஎம்ஐ ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. ஸோ வீடுகள், பொருட்கள் மேல நாம வாங்கக்கூடிய அந்த நிகர்பொருள் கலாச்சாரம்ன்றது அதிகமா வந்துகிட்டு இருக்கு. கன்சியூமர் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. இது இப்ப வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்கனால, இந்த இஎம்ஐனுடைய தேவைகளும் அதிகமா இருக்கு. இஎம்ஐனால ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க இந்த நடுத்தர குடும்பங்கள். இந்த இஎம்ஐய வச்சு ஒரு படம் வந்து வந்திருக்கு. படத்தோட பேரே இஎம்ஐ தான். இஎம்ஐ மாதத்தவணை அப்படின்ட்டு. ஸோ ஒரு என்ன இந்த படத்த வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போன வாரம் ஒரு பெரிய ஹீரோ படம் வந்திருக்கு. அடுத்த வாரம் ஒரு ஹீரோ படம் வரப்போகுது. இன் பிட்வீன் டயத்துல வந்து தியேட்டர்ல ஏதாவது ஒரு படத்த வந்து எடுத்து போடுவாங்க. சரி, ஏதோ பழைய படத்த எடுத்து போடுவோம். ஒரு வாரம் தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு போடுவாங்க. அதுல ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப நல்ல படங்களா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த இஎம்ஐன்ற படம். இந்த படம் எத பத்தி பேசுது அப்படிங்கிறதுனா நமக்கு தலைப்பிலேயே இருக்கு. அதான் இஎம்ஐ பத்தி பேசுது. எப்படி சார் இந்த கதையை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோ வந்து அறிமுகம் சதாசிவம் சின்னராஜ்ன்ற இவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோவும் கூட. இவர் என்ன பண்றாரு, இவரோட பேர் வந்து சிவா படத்துல. இவர் சிவா என்ன பண்றாரு, எல்லாத்துக்குமே இஎம்ஐ வாங்குறாரு. பைக்குக்கு இஎம்ஐ, காருக்கு இஎம்ஐ, அதே மாதிரி எல்லாத்துக்குமே இஎம்ஐ வாங்கிட்டே இருக்காரு. விட்டா பேனா பென்சிலுக்கு தான் இஎம்ஐ வாங்கல. பாக்கி கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில மொபைல்ல இருந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் இஎம்ஐல வாழ்க்கை நடத்தக்கூடியவர். எந்த பொருளும் ஈஸியாக வாங்கணும்னாலும் அது இஎம்ஐயில் தாங்க வாங்கணும். என்னடா ஃப்ரெண்டுக்காக ஆதார் கூட கொடுக்க மாட்டியா? இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு இவங்களை லவ் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து ரோசி. அந்த ரோசி வந்து இவங்க லவ் பண்றாங்க. அந்த லவ் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, இவன் வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது. இவன் எல்லாத்தையுமே இஎம்ஐல வாங்கக்கூடியவன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அவர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹீரோயின் வந்து இல்ல அவன் எதுவும் வாங்கினாலும் எனக்காக தான் வாங்குறான். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவை கம்பல் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பாவும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, புது ஒய்ஃபை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும், நாம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஎம்ஐல கார் வாங்குறாரு, லோன் எடுத்து. என்னமா டார்ச்சர் பண்றாங்க? லேடிஸ்ங்கறனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கரெக்டா உங்களால டியூ கட்ட முடியலனா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வண்டி? சரி, குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்து, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து வேலை போயிடுது. வேலை போன உடனே அடுத்த வேலை அவர் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்லை. அதனால வந்து பைக் லோனும் கார் லோனும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்காக பைக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, லோன் எடுத்தவங்க ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க, காரங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. இவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அசிங்கமாக பேசுவாங்க. இதைத்தான் இந்த படத்துலையும் அவங்க பண்ணுறாங்க. பைக் லோன் எடுத்தவங்களும் சரி, பைக் லோன் எடுத்த அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களும் சரி, கார் கம்பெனிக்காரங்களும் இதைத்தான் வந்து பேசுகிறாங்க. இந்த லோன் எடுத்தவங்களும் அவர் தலையை பிச்சுக்கலாம் போல தெரியுது. என்ன பண்ணதுன்னு தெரியல. கடைசியில் வந்து அது என்ன ஆகுது, மறுபடியும் அவருடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத படம் சொல்லுது. இன்பிட்வீன் டைம் அவங்க அம்மாவுக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ இதுலேருந்து அவர் எப்படி மீண்டார் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார், எனக்கு சேலரி வந்ததும் நான் கட்டிடுறேன். அவன் கட்டின 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு போ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து சில பொருட்கள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் தேவை தான், இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு செல்ஃபோன் வந்து இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆனால் அந்த செல்ஃபோனில் எந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அது இந்த படத்தில் வந்து ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு செல்ஃபோன்லாம் தேவையா இஎம்ஐயில் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, செல்ஃபோன் 50,000 செல்ஃபோன் கேட்டதே நீ தானே, ஏன்னா இதில் தான் அதிகமான ஃபீச்சர் இருக்குன்னு கேட்குறேன். அப்போ ஏன்டா எங்கே பணம் இருக்குது, அதான் நான் இஎம்ஐயில் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்கான
ஒரு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ பக்கம் போனோம்னா அதுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடணும் அப்படிங்கிற போது அது எந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து நமக்கு சொல்லுது. ஃபஸ்ட்டு படத்துலேயே டைரக்டர் வந்து ஒரு சரியான ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு அவர். ஒரு நம்ம வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஒரு படம். இது வந்து இந்த நாடு, இந்த தேசம், இந்த மொழின்னு கிடையாது. இந்த இஎம்ஐன்ற கான்செப்ட் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பங்களில் வியாபித்து இருக்கு. ஸோ வந்து அந்த ஒரு விஷயத்த ஆழமாக சொல்லியிருக்காரு டேரக்டர். கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இந்த இஎம்ஐனுடைய ரிஃப்ளெக்ஷன் வருது. நம்ம இது குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, சண்டையை ஏற்படுத்துது. இதை வந்து ரொம்ப அழகாக இந்த கதையில் வந்து டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோவாக அவர் படிச்சிருக்காரு. கரெக்டாக அந்த கேரக்டருக்கு அவர் பொருந்தி போகிறாரு. ஹீரோயினா சாய் தன்யா நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதுதான் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம், முதல்ல ஹீரோயினாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தான் ஒரு ஹீரோயின் ப்ராடக்ட் அப்படின்றத இந்த படம் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது அவங்க நடிப்பு. ஸோ பேரரசு நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாடல்களும் ஓரளவு நல்லா இருக்குது. இசை ஆவரேஜாக இருக்குது. எடிட்டிங்க்காக அவங்க ஒன்றும் கஷ்டப்படல. ஏன்னா கதை நேரடியாக ஆரம்பித்து நேராக முதியறதுனால எடிட்டிங் வந்து அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த எடிட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க கட்ட வேண்டிய முழு தொகையும் கட்டணும். இல்லன்னா உங்க குழந்தைய சீஸ் பண்ண சொல்லி எங்க பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு. குழந்தைய சீஸ் பண்ணிடுவீங்களா? ஸோ இந்த படம் ஒரு கான்செப்டை சொல்லக்கூடிய படம். நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்தையோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதையோ எதிர்பார்த்து இந்த படத்துக்கு நீங்கள் போக முடியாது. ஆனால் ஒரு கான்செப்ட் இருக்குது. இஎம்ஐ வாங்கினா என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத லைவாக ஒரு சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வழியாக இந்த கதையை வந்து இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை போய் பாருங்கள். பெரிய ஹீரோ படங்களுக்கு நடுவில் ஒரு கேப்பில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இவர் கண்டிப்பாக வந்து தவறான படம் கிடையாது. படத்தில் சில குறைகள் இருக்குது. இன்னும் இந்த நிறைய காட்சிகளை சிறப்பாக அவர் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் சொல்ல வேண்டிய விஷயத்தில் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் தெளிவாக அதை கரெக்டாக நமக்கு கன்வே பண்ணிருச்சு. கண்டிப்பாக இஎம்ஐ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் இஎம்ஐ வாங்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள்.